ஹாய் டியர், இன்னைக்கு நம்ம த வுல்ஃப்மேன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ மூவி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ட்வைலைட் வைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் நடுக்காட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு எனக்கு தெரியும் நீ இங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ சடனாக அவனோட வயிற்று ஏதோ கிழிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மனுஷனும் ஓனாயும் கலந்த மாதிரியான ஒரு உருவம் அந்த காட்டுக்குள்ள அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவான் தப்பிக்கிறதுக்கு, ஆனால் அவனால் தப்பிக்க முடியல. அந்த ஓனாய் பார்த்தீங்கன்னா அவனை கொன்னுடுது அங்கேயே. இப்போ இந்த சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ். அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ நாடகம்லாம் நடத்துகிற மாதிரி இருக்குது. இப்போது இந்த ட்ராமாவும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நடித்த எல்லாருமே ஒரு ரூமில் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாருமே ஒரு ரூமில் இருக்காங்க. இப்போ இங்கே நிற்கிறான்ல, இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இங்கே நிற்கிற பொண்ணு ஹீரோயின். எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், ஏன்னா உன்னோட பிரதர் வந்துட்டு இறந்துட்டாரு, எப்படி இறந்தாருன்னு தெரியல, ஒரு மாதிரி மர்மமாக இருக்குதுன்னு சொல்லி உதவி கேட்க என்னால் அங்கே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் கூட அந்த பொண்ணு ப்ளீஸ் உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகுமா. இப்போது அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் மனசு கேட்காம இங்கிருந்து அந்த ஊருக்கு கிளம்பி போகிறான். ஸோ இவன் இருக்கிற இடத்துலேருந்து இவனோட வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போல இருக்குது. ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கான். இப்போ ஒரு வழியாக அவன் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டான். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மாளிகை, அவனோட வீடு ரொம்ப பெரிய அரண்மனை போல இருக்குது. ஸோ ஹீரோவும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். அப்படி போகும்போது பால் அணிஞ்ச மாதிரி கிடக்குது. அங்கே வேற ஒரு நாய் இவனை துரத்த. அப்போ டக்குன்னு மேலேருந்து வந்து அந்த நாயை யாரோ மிரட்டுறாங்க. அப்படி மிரட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாயை வளர்க்குறவர் தான். இவர் தான் ஹீரோவோட அப்பா. மகனே நீயா அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லுவானா. ஸோ ஹீரோவும் அப்பா கிட்ட என்ன கேட்குறான்னா, என்னோட ப்ரோ எப்படி இறந்தான், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அவன் எப்படி இறந்தான்னு யாருக்கும் தெரியல, ஆனால் ஏதோ ஒரு மிருகம் அவனை வந்துட்டு அட்டாக் பண்ணிடுச்சு, ஸோ அப்படி தான் இறந்துருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்த நீ பார்க்குறனா போய் டெட் பாடியை பாருன்னு சொல்லி அனுப்ப. இவனும் போய் பார்க்குறான். பார்த்தா பையன் மிரண்டு போயிடுறான். அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்க. அங்கே எல்லாம் வந்துட்டு இந்த பெருசுங்களாம் இருக்கும்ல, அதுங்கெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிறாங்க. என்னென்னா ஒரு பெரிய ஓனா இருக்குது, பௌர்ணமி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கொல்லுது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவை இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பான். பட் அவங்க வரம்பு மீறி பேசும்போது இவனுக்கு கடுப்பாயிடுது. தண்ணி கிளாஸ் எடுத்து அவங்க மூஞ்சிலே வீசிட்டு ஒழுங்கா இருங்கடா அப்படிங்கிற மாதிரி போயிடுறான். இப்போ அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பூச்சியா என்னன்னு தெரியல, அதை கொண்டு போயிட்டு இந்த பொண்ணுக்கு கொடுக்க, அந்த பொண்ணு சாப்பாடே வேணான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறா. அதை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஹீரோயினும் நான் கேட்டுக்கிட்டதுக்காக வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பா கிட்ட கேட்குறான், எல்லாரும் ஊருக்குள்ளே இப்படி பேசிக்கிறாங்க, அது நிஜமா அப்படின்னு கேட்க, ஆமாம் அவங்க பேசிக்கிறது நிஜமாக கூட இருக்கலாம், எதுக்கு வம்பு, பௌர்ணமி அன்னைக்கு நீ வெளியே எங்கேயும் போகாத, அதை மீறி நீ போனேன்னா உன்னோட உயிருக்கு ஆபத்து வரலாம், உன்னோட பிரதர் இறந்த மாதிரியே, ஸோ நீ எங்கேயும் போகாமல் இருக்கிறது உன்னோட உயிருக்கு நல்லது, பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அப்பா பார்த்தீங்கன்னா நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோவும் அப்போதைக்கு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ போயிட்டு ஒரு டோர் முன்னாடி நிற்கிறான். அவங்ககிட்ட பேசலாமான்னு கேட்க அவங்களோட பனிப்பெண்ணும் வந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ள இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோ பிரதரோட வைஃபா ஃபியான்சியான்னு தெரியல, பட் இவங்களோட வீட்டில் தான் இருக்கா. இவனும் போயிட்டு இந்தாங்க இது வந்துட்டு உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, என் அண்ணாவோட டெட் பாடி கிட்ட இருந்துச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்க, அவளும் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கா. இப்போது அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் ஒரு விளக்கு எடுத்துகிட்டு அப்படியே ஒவ்வொரு ரூமாக திறந்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள் வருது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவனோட பிரதர் கூடயும் அம்மா கூடயும் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்திருப்பான். அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் தூங்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, ஸோ பசங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்டு என்ன சத்தம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே போய் பார்க்குறாங்க. அப்போ ஹீரோவும் வெளியே போய் பார்த்துருப்பான். அப்படி அவன் பார்க்கும்போது அங்கே அவனோட அப்பா தான் இருக்காங்க. ஆனால் அவனோட அப்பா கையில் அவனோட அம்மா இருக்காங்க. அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி இருக்கும். ஸோ ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக அவனோட அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியாமல் நின்றுட்டுருக்கான். இதெல்லாம் அப்படியே அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது ஞாபகம் வருமா, அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தில் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறான். இப்போ அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின், ஹீரோவோட அப்பா, ஹீரோன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சொந்தக்காரங்கன்னு சொல்லி எல்லாருமே இவனோட பிரதரோட உடம்ப அடக்கம் பண்ணுறதுக்காக போயிட்டு அடக்கம் பண்ணுறாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயினை பார்த்தீங்கன்னா சரிம்மா உன்னோட வீட்டில் பத்திரமா இருன்னு சொல்லிட்டு இவ்வளோ வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருப்பா போல், இவளோட பேரண்ட் கூப்பிட்ருப்பாங்க. அதனால இவ்வளோ அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ இப்படியே தான் டே போகுது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. அப்போது ஹீரோட அப்பாவும் பௌர்ணமி அன்னைக்கு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அதையும் கேட்காம இவன் அவனோட பிரதர் எப்படி செத்தாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக இவன் குதிரை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு போகிறான். இந்த மந்திரம்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு லேடியை போய் பார்க்குறான். அவங்கக்கிட்ட
என்னோட பிரதர் எப்படி சத்தான், என்ன பண்ணாங்க, யார் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சடனாக அந்த பௌர்ணமி நாள் தானே, பௌர்ணமி நாள்னா இந்த ஓநாய் வந்துட்டு எல்லாத்தையும் கடிச்சு கொதறோம்ல, அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா ஜனங்களையுமே பயங்கரமாக அது வேட்டையாடிட்டு இருக்குது. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா எல்லாத்தையும் அப்படியே அது கொண்டுகிட்டு இருக்குது, கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்குது. ஹீரோக்கெல்லாம் கை காலம் நடுங்கிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். பட் இப்போ தான் இவனுக்கு புரியுது, இவனோட அண்ணாவை கொன்னதும் இந்த மிருகம் தான் சொல்லிட்டு இதை கொல்லணும்னு நினைக்கிறான். ஆனால் சடனாக அங்கே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா தனியாக இருப்பா, அவளோட அம்மா அவளை தேடிக்கிட்டு இருக்க. அந்த ஓனாய் அந்த அம்மாவை அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா காப்பாற்றி விட்டுறான். ஸோ காப்பாற்றி விட்டுட்டு அங்கே இருந்து திரும்ப தப்பிச்சு போகிறதுக்காக ஒரு பையன் தப்பிச்சு ஓடுவான். அந்த பையனை இந்த ஓனாய் துரத்திக்கிட்டே போக ஹீரோவும் அதை ஷூட் பண்ணுறான். ஆனால் அது தப்பிச்சு போயிடுது, ஹீரோக்கு சிக்கவே இல்லை. அப்போது ஒரு பையன் அங்கே தப்பிச்சு போவான் இல்லையா அந்த ஓனாய்கிட்ட இருந்து, அவனை பார்த்தீங்கன்னா இந்த ஓனாய் துரத்திக்கிட்டே இருக்கும். அதனால் அவனை காப்பாற்றுக்காக ஹீரோவை கன் எடுத்துகிட்டு ஓடுறான். அப்போ அந்த சின்ன பையன் உள்ளே ஓடி போயிட்டு எங்கேயோ ஒளிஞ்சுக்கிறான். இப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பையனை பின்தொடர்ந்து வந்திருப்பானா, அப்போ சடனாக மேலே இருந்து ஒரு ஓநாய் மனிதன் தான் அப்படியே அவன் மேலே குதிச்சு ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தில் நல்லா கடிப்பட்டு இருக்கும். அப்போது அந்த ஊர்க்காரங்களாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கெல்லாம் ஓடி வந்து ஹீரோவை காப்பாற்றிடுறாங்க. அந்த மந்திரவாதி லேடி இருப்பாங்கள்ல, அவங்க தான் அவன் கழுத்துக்கு தையலெல்லாம் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அவனை காப்பாற்றிடுவாங்க. பட் இருந்தாலும் சொல்லுவாங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க, வேணாம் நாளைக்கு இவனும் ஓனாயாக மாட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொன்னாலுமே பரவாயில்ல அப்படியே சாகடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காப்பாற்றி கொண்டு போயிட்டு அவனோட வீடு இருக்குல்ல அந்த அரண்மனையிலேயே கொண்டு போய் விட்டுற. அவனோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பதட்டமே இல்லாமல் ஓ மை காட் அவ்வளோதான் சொல்கிறான். ஸோ பௌர்ணமி முடிஞ்சு தேய்பிரையாக போயிட்டு இருக்கும். அந்த டைம்லலாம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. அப்போது ஹீரோயின் தான் அவன் பக்கத்துலேயே இருந்து அவனை கவனிச்சுக்கிறா. அப்படி ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப பயங்கரமாக அந்த உருவம்லாம் முன்னாடி வர மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ அப்படியே தான் கொஞ்சம் டேஸ் போகுது. ஹீரோயினும் அவனை நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறா. அப்போ ஒரு நாள் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் பார்த்தீங்கன்னா அவனை செக் பண்ண வரும்போது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி உனக்கு இவ்வளோ சீக்கிரம் எல்லாம் குணமாச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு தான் கிளம்புறாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் போயிட்டு பார்க்குறான். அவனோட ஷோல்டரில் காயம் அப்படியே நல்லா குணமாயிட்டே இருக்குது. அவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்ன இது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருப்பான். ஸோ இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் நிறைய பக்கம் போய் தேடிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஊர்லலாம் காணாமல் போகிறாங்க, கொலை பண்ணிட்டு இருக்குதுல்ல, அதனால் இவர் ஒரு பக்கம் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ஹீரோக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறத தெரியப்படுத்த அடுத்த வேலையாக அந்த போலீஸும் இங்கே வந்தான் எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இவங்கக்கிட்ட கேட்டால் இவங்களும் வந்துட்டு அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோ கிட்டே கேட்குறாரு. ஆனால் ஹீரோவும் வாய் திறக்க மாட்டேங்கிறான். அவன் வேற எதையுமே சொல்லவே இல்லை. போலீஸும் விசாரணைலாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போது ஹீரோ ஒரு ஆத்தோரமாக நின்றுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, நான் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே கல்லையர் தெரியுமா, அது ஒரு மாதிரி பம்ப் ஆகிட்டு போகும். அப்போது ஹீரோயின் கையில் கல்லை கொடுக்க எனக்கெல்லாம் அந்த மாதிரி எரிய தெரியாதுன்னு சொல்லுவாளா. சரி வேணா நான் சொல்லி கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டு அப்படியே சொல்லி கொடுக்குறான். அப்போது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லவ் வந்துட்டு அப்படி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ ஹீரோவும் அவளோட கையை பிடிச்சி இந்த மாதிரி தான் வீசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இப்போது அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் ஜனங்களாக இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஹீரோவை தேடி வந்துடுறாங்க. அவனை அடித்து இழுத்துட்டு போகிறதுக்காக தான். ஏன்னா இவனும் ஓனாய் ஆகிட்டானா அப்புறம் பெரிய பிரச்சனையாருன்னு சொல்லிட்டு வந்தா இவனோட அப்பா பார்த்தீங்கன்னா காப்பாற்றி விட்டுறான். ஒழுங்காக போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டு காப்பாற்றி விட்டுற. அப்போது ஹீரோவோட வசத்தில் காயம் ஆகி ரத்தம் வந்துட்டு இருக்கும். அதனால் ஹீரோயினும் நான் தொடச்சி விடுறேன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே க்ளீன் பண்ணிட்டு இருக்க. இவனுக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. அவளை பார்க்கும்போது ஒரு மாதிரி ரத்த வாடை அடிக்கிற மாதிரி இவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆக ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அவள் கிட்ட போக அவள் கொஞ்சம் பயப்படுறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். மறுபடியும் போயிட்டு கண்ணாடியில் பார்க்குறான். அவனோட காயங்கள் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆறி இருக்கும். அதனால ஏதோ ஒரு பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, இங்கே இருக்கிறது உங்களுக்கு தான் ஆபத்து, உனக்கு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்னை நானே மன்னிச்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டுறான். ஹீரோயினை பார்த்திங்கன்னா அவளோட அப்பா வீட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறா நைட்டே. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் புல்லட் தயாரிக்கிறாங்கள அந்த மாதிரி தான் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது எதுக்குன்னா அந்த ஓனாய் மனிதனை இதால் மட்டும் தான் கொல்ல முடியுமா, வேறு எது பண்ணாலும் கொல்ல முடியாதான், அதுக்காக தான். அப்போது வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாய் இருக்கும்ல, இப்போல்லாம் இவன்கிட்ட நல்லா தான் பழகும். பட் சடனாக இன்னைக்கு ஹீரோவை ஒரு மாதிரி ஒரு மார்க்கமாக பார்க்குது. அவனும் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழு பௌர்ணமி.
அப்போது வெளியே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருப்பான்ல. ஆனால் அவன் மட்டும் ஏதோ லேம்ப் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். இவன் போகிறத பார்த்துட்டு ஹீரோவும் பார்த்திங்கன்னா அவனோட அப்பாவை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கான். ஸோ அவனோட அப்பா பார்த்திங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு பெரிய பில்டிங். அதுக்குள்ளே போக அவனோட அம்மா சிலை அங்கே இருக்கும். அப்போது இவனோட அப்பா அந்த ஒரு டோருக்குள்ளே போய் லாக் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நடக்கிற எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்புங்கிற மாதிரி ஏதோ சொல்லி விட்டுட்டு போக அப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டு அப்படியே உல்ஃபாக மாறுறான். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவனை பார்த்திங்கன்னா ஓனாயாக மாற ஆரம்பிச்சிருவான். மாறின அடுத்த செகண்டுக்கு அந்த பக்கம் இவனை தேடி வந்திருப்பாங்கள மனுஷங்க. ஸோ அத்தனை பேர்த்தையும் பயங்கரமாக கடித்து வேட்டையாடுறான். அவங்க எல்லாருமே சாகுறாங்க. அதுவும் ரொம்ப கொடூரமாக கொண்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் போலீஸ் பார்த்திங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக குதிரையில் காட்டுக்குள்ளே தேடிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த பக்கம் இருக்கிற மனுஷங்களாம் அவ்வளோதான் காலி. ஸோ மார்னிங் விடியுது. ஹீரோ கொஞ்சம் நார்மலாக மனுஷன் மாதிரி மாறியிருப்பான். அப்படியே ஒரு மரக்கொகையிலேருந்து வெளியே வரும்போது அவனோட அப்பா தான் அவங்க முன்னாடி நின்றுக்கிட்டு நீ பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்த சீனுக்கெல்லாம் ஹீரோவை பிடிச்சி அப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு மெடிசன் கொடுக்குறங்கிற பேரில் ரொம்ப கொடுமைப்படுத்தி ஒரு ரூமில் போட்டு சங்கிலியெல்லாம் கட்டி அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ தான் ஹீரோவோட அப்பா சொல்கிறான் தன்னை ஒரு வுல்ஃப் மேன் அப்படிங்கணும். ஹீரோவோட அம்மாவை கொன்னதும் இவன் தான், அண்ட் ஹீரோவோட பிரதரை கொன்னதும் இவன் தான் அப்படிங்கிறத சொல்லது கேட்டு ஹீரோக்குன்னா செம்ம ஷாக்கு. ஸோ இப்போது ஹீரோவை பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ பொருட்காட்சி மாதிரி எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறான். இவன் வந்துட்டு நீ என்ன பண்ணாலும் கடிக்க மாட்டான், இவனுக்கு எதுவுமே வராது, ஸோ இதுக்கு மேலே இவனுக்கு பவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. அவனை கட்டி வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்க. அப்போது ஹீரோவும் உங்கள் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், எல்லாருமே கொல்ல போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் அவன் சொல்கிறதெல்லாம் நடக்காது, அவனுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த ப்ரொஃபஸர் மாதிரி இருக்கிறவன். அப்போது சடனாக ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஃபுல் மூனை பார்த்துருப்பான். அடுத்த செகண்டுக்கு அந்த பவர் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓனாய் மனுஷனாக மாற ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்து எல்லாரும் செம்மையாக பயப்படுறாங்க. பயந்து எல்லாரும் அங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ விடுவானா அப்படிங்கிற மாதிரி அப்படியே மேலெல்லாம் ஏறி தாவி குதிச்சு அங்கே ஒரு கற்சலை இருக்குது, அது மேலே ஏறி உட்காந்து நிலாவை பார்த்து அந்த ஓநாய்ங்களை கத்துள்ள அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அப்போது போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவனை கொல்றதுக்காக சில்வர் புல்லட்டோட ரெடியாக அங்கே நிற்கிறாங்க. என்ன தான் ஷூட் பண்ணாலும் இவன் எஸ்கேப் ஆகி போயிடுறான். அவங்களால இவனை பிடிக்கவே முடியலை. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ராத்திரியெல்லாம் ஒரு இடத்துல தங்கி இருந்துட்டு யாருக்கும் தெரியாமல் ஹீரோயின் இருப்பாள் அவளோட இடத்துக்கு போகிறான். அங்கே போனால் அவளும் வந்துட்டு ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஹீரோ அதுக்கடியே ஒளிஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி கேட்க நீ அதை எதுவுமே பண்ண வேணாம், நீ சேஃபாக இருந்தீங்கன்னா போதும்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ டக்குன்னு போலீஸ் இங்கே விசாரணைக்காக வந்துடுவாங்க. ஹீரோயின் சொல்கிறான் அவன்லாம் இங்கே இல்லைன்னு சொன்னாலுமே இவங்க நம்பாமல் நான் செக் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு உள்ளே வந்து செக் பண்ணேன். ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவான். ஸோ ஹீரோயினும் வந்துட்டு என்ன பண்ணுறது, அவனை எப்படி காப்பாற்றுதுன்னு சொல்லி தெரியாமல் நிறைய புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறா. இப்படி ஹீரோயின் ஒரு பக்கம் அவனை காப்பாற்றுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் எல்லாமே சில்வர் புல்லட்டோட அவனை பிடிக்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் இந்த மந்திரவாதி பாட்டியிருக்காங்கல்ல அவங்க தானே அவனை காப்பாற்றினாங்க, அவங்க கிட்ட வந்து உதவி கேட்குறா எதனா பண்ண முடியுமான்னு. பட் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது, அவன் ஒரு தடவை மாறினது தான், நீ என்ன அவனை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளும் அழுதுகிட்டே ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்பா. ஆனால் இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு போயிடறான் தப்பிச்சு. இப்போது வீட்டில் இருக்கிற கன்னெல்லாம் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அவனோட அப்பாவை சுடுறதுக்காக போனால் அவன் அப்படியே கூலாக உட்காந்து பியானோ வாசிச்சுட்டு இருக்கான். அப்போது ஹீரோவும் நீ தானே இத்தனை வருஷம் இத்தனை பேர்த்த கொண்டுட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்க. இவனோட அப்பா பார்த்தீங்கன்னா தயவு தச்சனையும் பார்க்காம பெத்த பையன் கூட பார்க்காம ஹீரோ போட்டு நல்லா அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் அடி தாங்க முடியாமல் கஷ்டப்படுவான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. அப்போ அவனோட அப்பாவும் அப்படியே வானத்தில் இருக்கிற அந்த நிலாவை பார்த்துட்டு இருக்கான். ஸோ பௌர்ணமின்னு தெரிஞ்சு ஹீரோயின் ஒரு பக்கம் ஹீரோவை காப்பாற்றுக்காக குதிரையில் அப்படியே வந்துக்கிட்டு இருப்பா காட்டு வழியாக. அதே வழியாக போலீஸும் அவனை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஃபுல் மூன் அன்னைக்கு நிலாவை பார்த்துருவாங்க. ஸோ அடுத்த செகண்டுக்கே 2 பேருமே அப்பாவும் பிள்ளையுமா சேர்ந்து ஒன்றாயாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் சும்மாலாம் இல்லை, 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோவுக்கு என்னடானா அவனோட அப்பாவை கொல்லணும், ஆனால் ஹீரோ தான் சமத்தியாக அடி வாங்கிட்டு இருப்பான். பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனோட அப்பாவை எட்டி ஒரு ஒதுக்க அவனோட அப்பா பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு நெருப்புக்குள்ளே போய் விழுந்து அங்கேயே செத்துருவான். அடுத்த சீனுக்கு ஹீரோயினும் அவனை காப்பாற்றுக்காக ஓடி வருவாளா. அப்போது இவன் முழுசாக ஓனாயாக மாறி நிற்கிறத பார்த்து பயந்துக்கிறா. அப்போ இந்த போலீஸும் வந்து காப்பாற்றலான்னு சுடும்போது இவன் தள்ளி விட்டாரா ப்ளீஸ் வானான்னு சொல்லிட்டு. அடுத்த செகண்டுக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த போலீஸோட கழுத்தையும் பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு ஹீரோயினை துரத்திட்டு இருக்கான். அப்போது ஹீரோயினும் அந்த காட்டு வழியாக தப்பிச்சு ஓடிட்டு இருப்பா, கையில் கன்னும் இருக்குது. ஆனாலும் இவன் பார்த்தீங்கன்னா விடாமல் துரத்திக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்தில் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே கேட்ச் பண்ணி பிடிச்சிடுவான்.
அப்போ ஹீரோயினா அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக எவ்வளவோ பேசி பார்க்குறா, நான் தான் சொல்லி பார்க்குறா. ஆனாலும் அவன் பார்த்தீங்கன்னா அவளை கடிக்க வர கையில் வச்சு அந்த துப்பாக்கி எடுத்து அப்படியே சுட்டுருவா. அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் போய் விழுந்துருவான். விழுந்த அடுத்த செகண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷனாக மாற ஆரம்பிக்கிறான். அப்படி மனுஷனாக மாற ஆரம்பிச்சதுமே ஹீரோயின் அவனுக்கு அப்படியே மடியில் வச்சுக்கிட்டு என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அழுகுறா. பட் ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல இறந்து போயிடறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. ஸோ அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிற நேரத்தில் கடைசி சீனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஓனாயாக மாறுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான். இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோ கடிச்சிருப்பான். அடுத்த செகண்டுக்கு பௌர்ணமி நிலாவை காட்டுறாங்க. அப்போது போலீஸும் அடுத்து ஒன்னாயாக மாறிட்டு இருக்கான் அப்படிங்கிறதா அர்த்தம். ஸோ இந்த ஊரில் ஓனாய் மனிதன் இன்னுமே வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி காட்டி படத்தை முடிக்கிறாங்க. ஸோ நானும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக வயலட் வே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டடா. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு மூவியில் பார்க்கலாம். டடா.